வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்ஏ சில்லி. நான் ஷாலினி. இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி சட்னி. தக்காளி சட்னி வந்து நம்ம வதக்கிட்டு அரைச்சோம் அப்படின்னா அது ஒரு டேஸ்ட்ல இருக்கும், அரைச்சிட்டு அதுக்கப்புறமா குக் பண்ணோம்னா ஒரு டேஸ்ட்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தக்காளி சட்னி இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஹோட்டல் ஸ்டைல்ல உள்ள தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த தக்காளி சட்னி ராகி தோசை இல்ல கோதுமை தோசை இதுக்கெல்லாம் கூட சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷா இருக்கும். இந்த தக்காளி சட்னி செய்யறதுக்கு நம்ம இன்கிரீடியன்ஸ் ரொம்ப கம்மியா தான் எடுக்க போறோம். வெங்காயம், தக்காளி, பூண்டு, வரமிளகாய், உளுந்து அவ்வளவுதான் இருக்க போகுது. இதை வச்சு ஒரு டேஸ்டியான தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். தக்காளி சட்னி செய்யறதுக்கு ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிருக்கேன். இந்த உளுந்து வந்து இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் தனியா இதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே ஆயில் பேன்ல 5 வரமிளகாவை அதோட காம்பை ரிமூவ் பண்ணாம அப்படியே ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 20 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் எடுத்ததுக்கு அப்புறம் 4 தக்காளியை கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சப்போஸ் பேன் ட்ரை ஆயிடுச்சுன்னா கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதோட 7 பூண்டை வந்து ஸ்லைஸ் பண்ணி அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பூண்டை வந்து நீங்க வெங்காயம் வதக்குறீங்க இல்லையா, அந்த ஸ்டேஜ்ல கூட ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். நான் இந்த தக்காளியோட சேர்த்து வதக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைக்க போறோம். இந்த ரெட் சில்லிஸ் வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதுல வந்து அந்த காம்பை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அந்த வரமிளகாவையும் தக்காளியையும் மட்டும் ஆட் பண்ணி அதோட தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அந்த ரோஸ்ட் பண்ணி வச்ச உளுந்தையும் சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணி கோர்ஸா அரைச்சு எடுத்தாவே போதும். ரொம்ப ஃபைன் பேஸ்டா அரைக்க தேவையில்ல. இந்த மாதிரி நிறைய சட்னி ரெசிபிஸ் நம்ம சேனல்ல இருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா டிஃப்ரெண்டான சட்னிஸ் எல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கிரைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தாளிக்கிறதுக்கு அதே பேன்ல 2 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, கடுகும் உளுந்தும் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் இதுல கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த அரைச்சி வச்ச இந்த சட்னியும் இதுல மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சட்னி வந்து கிரைண்ட் பண்றப்ப நான் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணவே இல்லை. கடைசியா அந்த ஜாரை வாஷ் பண்ணி கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி ஒரு 10 செகண்ட்ஸ் குக் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் ஆல், நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த சட்னிக்கு வந்து நம்ம தக்காளியே நிறைய ஆட் பண்ணியிருக்கோன்றனால புளி கூட இதுக்கு நீங்க போட வேண்டியதில்லை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு ராகி தோசைக்கு இதை வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட போறோம். ஸோ இதே மாதிரி ஸ்டைல்ல நீங்களும் உங்க வீட்டில் தக்காளி சட்னி செஞ்சு பாருங்க. இதோட டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காம உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சட்னி ரெசிபிஸ் நிறைய காத்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை. அண்ட் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா தான் ஒவ்வொரு டைம் நான் வீடியோ போடுறப்பையும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஆரோக்கியமான உணவை அறுசுவையோட சாப்பிடுங்க. தேங்க்யூ.